தந்தையுமாக இருந்து எல்லா நிலைகளிலும் அன்போடு எங்களை வழிநடத்தி வருகின்ற நல்லவரே இறைவா, உமது எல்லையற்ற இரக்கத்திற்காக இவ்வேளையில் நன்றி கூறுகிறோம். பெருந்தொற்றின் காரணமாக பல்வேறு இடையூறுகளை உலகம் சந்தித்த போதும் அதனையே எங்களுக்கு சாதகமாக்கி தேவையான வகுப்பறைகளை இரண்டாம் தளமாக அமைத்துக் கொடுத்த உமது கருணையை எண்ணி வியக்கின்றோம். உமது பாத கமலங்களுக்கு எங்களது இதயத்திலிருந்து நன்றி மலர்களை தூவி மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நன்றி மன்றாட்டிற்கு பின்னரும் இந்த பாடலை பாடுவோம். இது கட்டாயம் தேவை என்பதை உணர்ந்து பொருளாதார நெருக்கடியையும் பொருட்படுத்தாது எல்லா வகையிலும் உடனிருந்து ஊக்கமளித்து உதவி செய்து உணர்வு ரீதியாக எங்களோடு பயணித்து இந்த இரண்டாம் தளத்தினை மிக அழகான முறையில் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் அமைத்து தந்த FSC சகோதரிகளின் தலைமை அன்னைக்கும் அவர்களது ஆலோசகர்களுக்கும் எங்கள் அனைவரது இதயங்களையும் மலர்களாக்கி அர்ப்பணித்து நன்றி கூறி உங்களது சபைக்கு இறையருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். சிங்கப்பிடாரி என்று அம்மன் பெயரை கொண்டிருக்கக்கூடிய இவ்வூரில் எங்களது பணி தேவை என்று எங்களுக்கு இடமளித்து மழலையர் பள்ளியை தொடங்க உதவி செய்த அனைத்து ஊர் பெரியவர்களையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். இந்த இடத்தில் பெண்களுக்கான கல்லூரி ஒன்று அமைய வேண்டும் என்று விரும்பிய அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் மாணவர்களது பெற்றோர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த நல்ல எண்ண விதையினை அவர்கள் அன்று விதைத்திராவிடில் இன்று பலரும் வியக்கும் வகையிலான மற்றும் பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பும் எதிர்கால திட்டங்கள் பலவும் வகுத்து அவர்கள் வாழ்க்கை மேம்பட முழு மூச்சுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் இப்படி ஒரு கல்லூரி இங்கு உருவாக வாய்ப்பே இல்லை. எனவே இக்கருத்தை வழங்கிய AVM தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நல் எண்ணங்களால் அவர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நிலத்தை வாங்கி 8 வருடங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்த நிலை மாறிட தமது மகனின் நினைவாக 8 வகுப்பறைகளை கட்டித் தருவதாக முன்வந்த திருவாளர் ஜாக் பிராக் அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். அவர்களது இந்த முயற்சியே இன்று இத்தகைய பயனுள்ள கல்லூரி கட்டிடம் அமைய வாய்ப்பாயிற்று. எங்கள் அனைவரது நன்றி மலர்களையும் அவரது குடும்பத்தினருக்கு உணர்வின் வழி அளித்து மகிழ்கின்றோம். உடல்நலம் குன்றியுள்ள அவரது துணைவியாருக்கு பின்னக மருத்துவராக இறைவனையும் உடனிருந்து காக்கவும் மறைந்தவரது மகனின் ஆன்மா இறைவனின் தரிசனம் பெறவும் வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுகின்றோம். கட்டிடத்தையும் நுழைவாயிலையும் மிக நேர்த்தியாக அமைத்துக் கொடுத்த திருவாளர் அகஸ்டஸ் மணிமாறன் உள்ளிட்ட அனைத்து பொறியாளர்களுக்கும் அவர்களது உடல் உழைப்பாளர்களுக்கும் எங்களது மனநிறைந்த நன்றிகள். கல்லூரிக்கு தேவையான மேசை, நாற்காலிகள், நூல்கள் என அனைத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்த எங்களது கல்லூரியின் செயலர் அருள் சகோதரி சூசை மேரி அவர்களுக்கும் மாணவர் நலனில் தனியாக அக்கறை கொண்டவராய் இயற்கையோடு இயைந்த எண்ணம் கொண்டு அனைவரையும் நாளும் நல்வழிப்படுத்தும் நல் வழிகாட்டியாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் நம் கல்லூரியின் முதல்வர் அருள் சகோதரி மார்கரெட் பாஸ்டின் அவர்களுக்கும் அருள் சகோதரி அகஸ்டின் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் தங்களின் முழு அறிவையும் ஆற்றலையும் உடல் உழைப்பையும் வழங்கி மாணவ செல்வங்களை கல்வியறிவில் மட்டுமல்லாது வாழ்க்கை கல்வியிலும் தரம் உயர்த்த பாடுபடும் ஆசிரியர் பெருமக்களையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். ஆசிரியர் எல்லா பணியாளர்களால் சுற்றுப்புற தூய்மையும் எங்களது தோட்டமும் வாகனங்களும் கல்லூரி பணிகளும் மிக சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் நடைபெறுவதனால் அவர்களுக்கும் எங்களது நன்றி மலர்களை தூவி அவர்கள் விரும்புகின்ற அனைத்து நலன்களும் பெற்று மகிழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
அழிவுகளும் நடனம் பயிலும் எம் மாணவிகளின் நடனத்தை கண்டு வரவேற்பு நடனமாடி அரங்கத்தை அழகு செய்ய வருகின்றனர் எம் கல்லூரியின் அழகிய நடனம் அணிகள்.
வாழ்த்துக்களும் நன்றிகளும். பன்முக சிந்தனையோடு இக்கல்லூரியை ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் எம் கல்லூரியின் முதல்வர் பெருந்தகை அருட்சகோதரி மார்கரெட் பாஸ்டின் அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்பு கேட்டிடல் என்னாலும் என்ற பாவேந்தரின் பாடலுக்கு உரிய பதிலாக அது இந்நாளே என்று முழக்கமிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். எங்களது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆயர் பெருமகனார் உள்ளிட்ட அருள் தந்தையர்கள், எஃப்எஸ்டேட்டின் தலைமை அன்னை மற்றும் முன்னை தலைமை அன்னை, மாநில தலைவி உள்ளிட்ட அருள் சகோதரிகள், ஊர் பெரியவர்கள், இரண்டாம் தளத்தினை மிக அருமையாக அமைத்து தந்த கட்டட பொறியாளர் திருவாளர் அகஸ்டஸ் மணிமாறன் அவர்களோடு உடன் வந்திருப்பவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவருடைய ஆலோசகர் ஒருவர் அவரிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை அழைத்து வந்து இவரை அமைச்சர் குழுவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். உடனே லிங்கன் இவரை எனக்கு பிடிக்கவில்லை, இவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு அவருடைய செயலர் காரணம் கேட்டார். அவர் சொன்னார், அவருடைய முகம் எனக்கு பிடிக்கவில்லை என்றார். ஆலோசகரோ அதற்கு அவர் காரணம் இல்லையே என்று சொன்னார். அதற்கு அவர் தந்த பதில், ஆபிரகாம் லிங்கன் தந்த பதில் இருக்கிறது, மிகவும் ஆழமானதாக பொருள் உள்ளதாக அமைந்திருக்கிறது. 40 வயதை கடந்த ஒவ்வொருவரது முகத்திற்கும் அவரவர்களே பொறுப்பு என்றார். நம்முடைய ஆயர் பெருமகனார் ஓய்வு பெற்று விட்டார். இருந்தாலும் இளமை துடிப்போடு நேற்று முதல் இந்த நேரம் வரைக்கும் தன்னுடைய எந்த கலைப்பையும் முகத்தில் கூட காட்டாது மிக அன்போடு, மிக அக்கறையோடு, மிக அழகாக நம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைவாக நிறைவேற்றி தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த திருப்பலியை தலைமையை பொறுப்பேற்று நிகழ்த்தி தந்து இறை ஆசிரியரை நிரம்ப பெற்று தந்திருக்கின்றார். எனவே அத்தகைய திருமகனாருக்கு நன்றியோடு எங்கள் அனைவரின் இரு கரங்களையும் கூப்பி வருக வருக என்று கல்லூரியின் செயலர் அருட்சகோதரி சூசி மேரி அவர்கள். மகாபாரதத்திலே ஒரு செவி வழி கதை. கண்ணன் அஸ்தினாபுரத்திற்கு வருகின்றான் பாண்டவர்களுக்கு தூதுவாக. அப்பொழுது பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரர் இவர்கள் எல்லாரும் உடன் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அஸ்தினாபுரத்திலே கண்ணன் எங்கு தங்குவான், யாரோடு தங்குவான் என்பது கேள்வி. பீஷ்மர் சொன்னார், என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று. கிருபாச்சாரியார் சொன்னார், என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் கண்ணா என்று. அதே போல துரோணரும் சொன்னார். கண்ணனோ வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் உடனே நடந்து போய் கொண்டிருந்தார். சிறிது சற்று தூரத்திலே பார்த்தால் ஒரு குடிசை இருந்தது. அவர் கேட்டார், கண்ணன் கேட்டார், நீ யாருடைய குடிசை என்று? விதுரர் சொன்னார், இது கண்ணா உனக்குரியது, உன்னுடைய வீடு என்றார். கண்ணனுக்கு மிக்க மகிழ்ச்சி.
அவன் சொன்னான், எனக்கென்று அஸ்தினாபுரத்திலே ஒரு வீடு இருக்கும் பொழுது நான் இதற்கு அங்கும் இங்குமாக தங்க வேண்டும். எனவே விதுரரே வாரும், நாம் இருவரும் அங்கு போய் தங்குவோம் என்று சொன்னார். அந்த வகையிலே நம்முடைய தலைமை சகோதரியை வாருங்கள் என்று அழைப்பது பொருத்தம் இல்லாததாக ஆகிவிடும். அவர்கள் எளிமை, என்னுடைய தலைமை சகோதரி ஆரோக்கியம் அவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். அதிர்ஷ்டவசமாக நம்முடைய முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு கல்லூரி தொடங்குகின்ற ஆண்டே அவர்கள் இந்த கட்டிடத்தை பார்வையிடுவதற்காக வந்திருந்தார்கள். அதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எளிமை, திறமை, அறிவாற்றல், நிர்வாகத்திறன் இவற்றினுடைய மொத்த உணவு என்று சொல்லலாம். சபையினுடைய வளர்ச்சியிலே பல நல்ல திட்டங்களை தீட்டியவர்கள். அதனிலே என் சபைக்கான, அதாவது எங்களுக்கு பிஎட் காலேஜ் இருக்கு ஜோலார்பேட்டையில, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதுதான் முதல் நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இடம் சிங்கம்புணரில். அந்த முதல் அறிவியல் கல்லூரியான இக்கல்லூரியும் அவர்களுடைய காலத்திலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பது அது அவர்களுடைய பெருமைக்குரியதாக நாங்கள் கருதுகின்றோம். உணர்வுடன் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர்கள் மாணவியர்கள் சார்பாகவும் வாருங்கள், நமது கல்லூரியின் மகிழ்வில் கலந்து கொண்டு நமது மாணவ செல்வங்களுக்கு உங்களது அன்பையும் ஆசிரியரையும் தாருங்கள் என கூறி அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பொன்னாடை அணிவித்து நன்றி கூறி வரவேற்பவர் என் கல்லூரியின் அலுவலக பொறுப்பாளர் அருட்சகோதரி அகஸ்டினாள் அவர்கள். இந்த மண்ணின் மைந்தர், சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர், இனிமையாக பாடக்கூடியவர், தமது பேச்சால் அரங்கத்தை கவரக்கூடியவர், படிப்பில் மடுசுட்டி, கோல்டு மெடலிஸ்ட், கல்லூரியினுடைய தொடக்க காலத்திலே திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் ஜிம், அதாவது ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல டைரக்டரா பணி செய்துட்டு இருந்தாங்க. இப்போது லோயலா காலேஜில் டிபால இருக்காங்க டைரக்டராக. இருந்தாலும் இவர் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி புதிதாக வந்திருக்கின்ற மாணவிகள் உங்களுக்கு இருக்கக்கூடும். எனவே அவரை அறிமுகம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். கல்லூரியுடைய வளர்ச்சியில, அதாவது தொடக்க காலத்துல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை தெரிவு செய்வதற்கு ஜிம்ல இருந்து அவர்களிட பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களை தன்னோடு உடன் அழைத்து வந்து நேர்முக தேர்வை நடத்தி நல்ல திறமையான தகுதி வாய்ந்த நேர்மையான ஆசிரியர்களை தேர்வு செய்து வழங்கிய பெருமைக்கு உரியவர் ஃபாதர் ஜோ அருண் அவர்கள். 3ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரிந்திருக்கக்கூடும். ஏன்னா ஹாஸ்டல் பிளஸிங் போது ஃபாதர் வந்திருந்தாங்க. இப்போது பல்வேறு பணிகள், அவருக்கு மூச்சு விடக்கூட நேரமே இல்லையா அப்படிதான் சொல்லி ஒரு குமார் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது நம்ம டிரைவர் மூச்சை விடக்கூட இல்லையா, அப்படியான ஒரு பணி படுகிடையில நமது அழைப்பை ஏற்று அவர் இங்கு வந்திருப்பது நமக்கு எல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியும் தர இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் நல்ல அறிவுரையை மிக அழகாக பாடி பேசி உங்களை எல்லாம் ஒரு மயக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் நாங்கள் வந்து எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக இருகாரம் தூக்கி வருக வருக என்று வரவேற்பதை பொன்னாடை அணிவித்து நன்றி கூறி வரவேற்பவர் என் கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர் மிஸ் கயல்வி அவர்கள். சாரல் என்கிற கலை தொடர்பகம் திண்டுக்கல்லிலே இருக்கின்றது. அதனுடைய டைரக்டராக ஃபாதர் அந்தோணிசாமி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ரீடிங் பைபிள் ரீடிங் வாசித்தாங்க இல்லையா, ஒரு ஃபாதர் ரொம்ப அழகா அந்த டிக்ஷன்ல ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அந்த தமிழ் சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. நாங்கள் ரொம்ப ரசிச்ச ஃபாதர். அவர் வந்து நம்முடைய ஜோலார்பேட்டை பிஎட் காலேஜில் வந்து அவர் பேராசிரியராக அவருடைய பெயர் பதிவாகி இருக்கிறது. அவர் இப்பொழுது திண்டுக்கல் நம்முடைய அருகாமையில் இருக்கிறார். மாதாள தொலைக்காட்சிக்காக வேண்டி
இப்பொழுது எடுக்கின்ற, அதாவது நம்முடைய திருப்பலி எல்லாம் அவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் மாதா தொலைக்காட்சியில வருவதற்கு நம்முடைய முகங்கள்லாம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பிற்கு இணங்க அவ்வளவு தூரத்துல இருந்து தன்னுடைய அந்த டீமோட தன்னுடைய எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் மிக அன்போடு இருகரம் கூட்டி வருக வருக என்று எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தின் கொண்டாடி அறிவித்து நன்றி கூறி வரவேற்பவர் எம் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் மிஸ் கலைவாணி அவர்கள். தேங்க்யூ. ஒரு அரசன்கிட்ட 10,000 யானைகள் இருந்ததா. அதுல ஒரு யானை மட்டும் அந்த அரசனுக்கு மிக அதிகமாக பிடித்திருந்தது. யாரும் தெரிய பார்க்காதீங்க, ஒன்றும் பசி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதெல்லாம் பேசவே முடியும். அதனால மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுல ஒன்றும் குறைஞ்சே போக மாட்டோம். பசிக்குதா? இல்லை இல்லை, எல்லாம் எங்க மாணவிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த யானையில ரொம்ப பலசாலியான மிக திறமையான ஒரு யானையை அந்த அரசருக்கு மிகவும் பிடிக்கும். அப்பொழுது அது கொஞ்ச நாள் அவருடைய இருந்தது. பல போர்களிலே அவர் வெற்றி பெற்றிருந்தார். இருந்தாலும் கூட அந்த யானை வயசாயிடுச்சு, அதுக்கு இப்ப எதுவுமே போருக்கு போக முடியாது. அந்த யானை மீது அவருக்கு அதிகமான அன்பு இருந்தது. மற்ற யானைகளோடு அந்த யானையும் அவருடைய இருந்ததுன்னு சொல்லலாம். தினமும் காலையில போய் அந்த யானையை பார்ப்பார். ஒரு நாள் அது குளிக்க போகும்பொழுது சேற்றுக்குள்ள அந்த யானை மாட்டிக்கிச்சு. காலை எடுக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அது கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் வருது. எவ்வளவு முயன்று பார்க்கறது, வயது முதிர்வின் காரணமாக அதனால எந்திரிக்கவே முடியல. அந்த சூழல்ல அந்த அழுகுவதையும் அதனுடைய பிடிகள் சத்தத்தையும் கேட்டு அரண்மனையில இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா யானைய ஒரு மனிதன் என்றால் ஒரு கையை கொடுத்து தூக்கலாம், யானை என்ன பண்றதுன்னே ஒருத்தருக்கும் புரியல. அந்த காலத்துல அந்த இதெல்லாம் இல்லை, அது கட்டி தூங்குறதுக்கான இதெல்லாம். இப்போ அவர் என்ன செய்யறாரு, ஒரு மூத்த மந்திரி ஒருத்தர் அந்த வழியாக போகிறார். அதை பார்த்துக்கிட்டு ஒரு காரியம் மட்டும் அவர்களுக்கு சொன்னார். சொன்ன உடனே எல்லாருமே அரண்மனைக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா போர் முரசு ஒலிக்க ஆரம்பிக்கிறது. சத்தமும் ஒலிச்ச உடனே அந்த யானைக்கு எங்கிருந்து தான் தெரிந்து வந்ததோ தெரியல, அந்த சேற்றில இருந்து மடமடன்னு எழுந்து நின்று அது போருக்கு தயாராயிடுச்சு. அந்த மாதிரி தான் எங்களுடைய ஜெனரல் கவுன்சிலர்ஸும் சரி, எங்களுடைய ப்ரொவின்சியல்ஸும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா போதும், திருச்சாவது சென்னையாவது நார்த்தாவது, இங்க டெல்லியில இருக்கிறாங்க, டெல்லியில தான் இருக்காங்க நம்மளுடைய நார்த் ப்ராவின்ஸ், அவங்களையும் சரி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சாச்சும் ஓடி வந்து அதோடைய சேர்ந்திருந்து எங்களுடைய சபையினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக செய்வதற்கு எங்களுடைய ட்ரிச்சி ப்ரொவின்ஷியலும் சரி, சென்னை ப்ரொவின்ஷியலும் அவங்க இன்னைக்கு வர முடியல. இருந்தாலும் எங்களுடைய ட்ரிச்சி ப்ரொவின்ஷியல் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஆலோசகர்களும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் இருக்கவும் கூப்பி வருக வருக என்று அன்போடு எங்கள் நிர்வாகம் திருச்சி ஆயர் மதர் ப்ரொவின்ஷியல் சகோதரி மேஜரி வில்சன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பவர் எம் கல்லூரியின் விடுதி பொறுப்பாளர் அருட்சகோதரி ஆஞ்சலா அவர்கள். தெள்ளிய ஆலின் சிறுவளத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையிலும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதிய புரவி ஆற்றலும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே என்று அதிவீர ராம பாண்டியன் பாடியிருக்கின்றார். இதனுடைய பொருள் ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. அதாவது ஆலமரத்தினுடைய விதை இருக்கிறது, அது பெரிய மீன் கூட இல்லை, சின்ன மீனோட சினை முட்டை இருக்கிறது இல்லை, அதை விட சிறியதாக இருக்குமா இந்த ஆலமரத்தினுடைய விதை. இந்த விதை விழுந்து அது மரமானது பிறகு அதற்கு கீழே எல்லாரும் அதாவது அரசனும் அவருடைய படைகளும் புறவியும் யானை தேன்படை எல்லா படையும் அங்கே தங்கி
ஓய்வெடுக்கக்கூடிய அளவுக்கு அது பெரிதாக வளர்ந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த வகையிலே என்னுடைய சபையின் முன்னை தலைமை அன்னையர்கள் அவர்கள் விதித்த சின்ன சின்ன எண்ணங்கள், சிறிய ஆசைகள் இதையெல்லாம் பெரியதாக வளர்ந்து இன்று ஆலமரம் போல் இருக்கின்றது. இங்கே நிஜமாக உங்களுடைய பார்வை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆயர் அவர்கள் சொன்னது போல மிக அழகான இந்த ஒரு கல்லூரி இன்று உருவாகி இருப்பதற்கு எங்களுடைய முன்னை தலைமை ஆணையர்களும் காரணமாக இருக்கிறார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரி பெனான்சி அவர்கள் எங்களுடைய முன்னாள் தலைமை அன்னை. சிஸ்டர், உங்களை அன்போடு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். எஃப்எம்டி சபையின் முன்னை தலைமை அருட்சகோதரி பெனான்சியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி கூறி வரவேற்பவர் எம் கல்லூரியின் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கலைசெல்வி அவர்கள். என்னுடைய பங்கு தந்தை பால்ராஜ், நிச்சயமாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுங்க, எல்லாரும் கதவுங்க எல்லாருக்கும் தெரியுமா? நம்மளுடைய கல்லூரியுடைய எல்லா நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொண்டு நமக்காக ஜெயித்து இறையாசினை பெற்றுத்தரக்கூடியவர். சிஸ்டர் வெனான்சி அவர்களும் கைதட்டுறாங்க, பாதர்கள் கைதட்டுறாங்க, ரெண்டு சேர்த்து இந்த கைதல் அது பின்னாடி அவங்க கொண்டாடி போடுறாங்க. ஃபாதர் எப்பொழுதுமே நமக்காக நம்மளை ஊக்குவிப்பதிலும் சரி, ஏதாவது யாராவது வெளியில நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டாலும் மிக அக்கறையோடு ஒரு சகோதர வார்த்தையோடு அதை பற்றி நமக்கு தெரியப்படுத்தி இந்த ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கிற அந்த ஒரு உணர்வோடு அவர்கள் நம்ம எப்பொழுதும் இந்த கல்லூரி வளர வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டக்கூடியவர்கள். அவர்கள் இன்றைய நாளிலே நம்மோடு வந்திருந்து நமக்காக ஜெபித்து இறைவனை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு இந்த நிர்வாகம் வருக வருக என்று வரவேற்பதை பெருமை கொள்கின்றது. பொன்னாடை அணிவித்து நன்றி கூறி வரவேற்பவர் எம் கல்லூரியின் கணிதத்துறை தலைவர் மிஸ் சுதா அவர்கள். திருச்சி ப்ராவின்ஸோட கவுன்சிலர்ஸ் எல்லாம் நான் வரவேற்றிருக்கிறேன். ஆனால் பொன்னாடிக்கு போர்த்த அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. தயவு செய்து சொல்லுங்க, அவங்களை பொன்னாடை அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்கின்றோம். திருச்சி மாநில கவுன்சிலர் அருட்சகோதரி ஷெரீன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பவர் எம் கல்லூரியின் தமிழ் துறையின் தலைவர் டாக்டர் ஜோதி அவர்கள். திருச்சி மாநில கவுன்சிலர் அருட்சகோதரி விமலா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பவர் எம் கல்லூரியின் காமர்ஸ் சிஏ டிபார்ட்மெண்ட் தலைவர் மிஸ் சுகுணா அவர்கள். திருச்சி மாநில கவுன்சிலர் அருட்சகோதரி நம்பிக்கை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பவர் எம் கல்லூரியின் கணிதவியல் துறையின் உதவி பேராசிரியர் மிஸ் தமிழரசி அவர்கள். தேங்க்யூ சிஸ்டர். தானா என்கிற ஒரு ஜப்பானிய பெண்ணுக்கு சிறு வயதிலேயே கை கால்கள் வேலை செய்யாமல் போய்விட்டது. அவளால் பேசவும் முடியாது. ஆனால் எதையாவது சாதித்தே ஆக வேண்டும் என்ற வெறி அவளுக்குள், அது ஒரு நெருப்பு அவளுக்குள் இருந்தது. அவள் தன்னுடைய கண் இமைகளுக்குள் பேனாவை வைத்து அவள் எழுத ஆரம்பித்தாள். கண்ணை நம்ம சும்மா கைப்பட்டாலே நம்மளால முடியாது. பேனாவை பிடிச்சு ஒரு நூலை எழுதியதாக நாம் வாசிக்கின்றோம். கின்னஸ் புத்தகத்தில் அவளுடைய பெயரும் இடம் பெற்றிருக்கிறது. எதுக்காக நான் இப்ப சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் எழுதின அந்த நூலுடைய பெயர் நான் பேசவும் நடனமாடவும் விரும்புகிறேன். அவளால் நடக்க முடியாது, பேசவும் முடியாது. ஆனா அந்த ஒரு நூலை அவள் எழுதி கின்னஸ் புத்தகத்திலே அவள் சாதனை பெற்றாள். COVID-19 இது நம்மளை ஒரு உலுக்கி நம்மளை மட்டும் இல்லை, உலகத்தையும்
நம்ம எல்லாரையுமே ஆட்டி படைச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலையாட்கள்லாம் இங்க வந்து வேலையே செய்ய முடியல. இருந்தாலும் கூட நம்முடைய என்ஜினியர் அவர்கள் அவருடைய திறமையால இந்த கண்கள்ல இமைகள்ல பேனா பூச்சி எழுதுறது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழல். என்னன்னு சொன்னா பொருட்கள் கிடைக்கல, ஆட்கள் அங்கிருந்து வருவதற்கும் மிக கடினமாக இருந்தது. கொஞ்சம் பேரை வச்சுட்டு எப்படியெல்லாம் வேலை பார்க்கறதுங்கிறது. அடிக்கடி அவர் இங்கே வந்து போறது. திருச்சியில் இருக்காரு நம்முடைய என்ஜினியர் அகஸ்டஸ் மணிமாறன் சார் அவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி நீங்க பார்த்துருப்பீங்க. அவர்கள் ஒவ்வொரு முறையும் இங்க வந்திருந்து மிக அழகான இந்த ஒரு கூடுதல் கட்டிடத்தை அமைத்து தந்திருக்கின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ட்ரன்ஸ் அழகா இருக்கிறதுனால தான் இந்த காலேஜுக்கே நாங்க வந்தோம்னு சொன்னவங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா? அவங்க போயிட்டாங்களா? இல்ல, இப்பவும் இருக்கிறாங்க சார். அதனால பெருமைக்குரியவர் நீங்கள். மிக திறமையான, நேர்மையான, நேர்மறையான, பொறுமையான, கலை நுணுக்கம் கைவர பெற்ற பொறியாளர் திருவாளர் அகஸ்டஸ் மணிமாறன் அவர்களை நன்றி கூறி அன்போடு வரவேற்று கொண்டிருக்கிறோம். என் கல்லூரியின் கட்டிட பொறியாளர் மிஸ்டர் அகஸ்டஸ் மணிமாறன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி கூறி வரவேற்பவர் என் கல்லூரியின் செயலர் அருட்சகோதரி சூசை மேரி அவர்கள். வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை. தமது உடன் இருப்பால், உழைப்பால், இன்முகத்தால் யார் எதை சொன்னாலும் கடுகளவும் மறுப்பு கூடாது உடன் நிறைவேற்றி தர முனைப்புடன் பணியாற்றிய களப்பொறியாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை பணியாளர்களையும் அன்புடன் கரவொலி எழுப்பி வரவேற்றார். கல்லூரியின் சைட் இன்ஜினியர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி கூறி வரவேற்பவர் எம் கல்லூரியின் செயலர் அருட்சகோதரி சூசை மேரி அவர்கள். ஆப்பிரிக்க விவசாயி ஒருவர் வைரக்கற்களை பற்றி கேள்விப்பட்டு அதை தேடுவதில் ஆர்வம் காட்டினார். தமது பண்ணை நிலத்தை விற்றுவிட்டு பணம் எங்கு கிடைக்கும் என்று தேடி அலைந்தார். வயது போனது, கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகிவிட்டது. இருந்தாலும் அவர் என்ன செய்தார்? தனக்கு இந்த தான் தேடி அந்த வைரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி நதியை விழுந்து இறந்து போய்விட்டார். இந்த இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும், வெறும் முள்ளுக்காடாய் இருந்தது. இதனை விற்றுவிட்டு இப்பொழுது உள்ளே வருபவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இது எதிர்காலத்திலே ஒரு பல்கலைக்கழகமாக மாறும் என்று வாழ்த்துகிறார்கள். உள்ளே நுழையும் போதெல்லாம் மிக நேர்மறையான என்ன அலைகள் இதில் இருப்பது எங்களால் உணர முடிகிறது என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாம் வாழ்த்துகின்றார்கள். எனவே அப்படி வாழ்த்துகின்ற ஊர் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று ஊர் மக்கள் நிறைய பேர் இல்லை. மிஸ்டர் கண்ணன் மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவரை நம்மளுடைய பேரண்ட் அவர் ரமேஷ், அவர் போட்டோகிராஃபர். இன்னும் நம்மளுடைய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேர் வந்தாங்க. அவரும் ஒருத்தர் பேரண்ட், இன்னொருத்தர் வந்து ரமணா, மிஸ்டர் ரமணான்னு சொல்லி அவரும் வந்து புதிய தலைமுறையில இருக்கக்கூடியவர். அவர்களுக்கும் நன்றியோடு எல்லோரையும் அன்போடு வரவேற்பதிலே மகிழ்கின்றோம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படித்த ஆசிரியரிடம் ஒப்படைக்காதீர்கள், படிக்கின்ற ஆசிரியர்களிடம் ஒப்படையுங்கள் என்றார் கலீல் ஜிப்ரான். எங்களுடைய ஆசிரியர்கள் இப்பொழுதும் தங்களால் முடிந்தவரை படித்து தங்களுடைய அறிவை பெருக்கி இந்த மாணவ செல்வங்கள் நன்றாக வளர வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஒத்துழைப்பால், தங்களுடைய உணர்வால், தங்களுடைய உடனிருப்பால் இப்படி என்று இவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் ஏராளம். எனவே இவர்களையும் நான் தனிப்பட்ட விதத்திலும் என்னுடைய சபையின் சார்பிலும் மிக அன்போடு வருக வருக என்று உங்களையும் வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவ செல்வங்களே, நீங்கள் இல்லாவிட்டால் இந்த கல்லூரியை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க, நாங்களும் இருக்க மாட்டோம். அதனால நீங்கள் தான் இதற்கு முக்கிய அடித்தளமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வந்திருப்பது எங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகின்றது.
எங்களுடைய எஃப்எஸ்டே சகோதரிகள் பல்வேறு இடங்களிலிருந்து, ஊர்லிருந்து, திண்டுக்கல்லிருந்து, பண்ணைக்காட்டிலிருந்து, அதாவது கொடைக்கானல்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. சிஸ்டர் பாத்திமா நூலஸ் இங்கே சுப்பீரியராக இருந்தவங்க. அவர்கள் ஒவ்வொருவரையும் திருத்தரம் கூட்டி அன்போடு வரவேற்று இறுதியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நேரம் இதுதான், மகிழ்ச்சியாக இருப்பதற்கான இடமும் இதுதான். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி என்பது மற்றவர்களை மகிழ்விப்பதுதான். உங்களின் வரவு எங்களது மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று வாழ்த்துக்கள் கூறி அழைக்கின்றேன். நன்றி. மிக அழகான உரையால் தன்னுடைய வரவேற்பை வழங்கிய எம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு எங்களது நன்றி. பல்வேறு பணிகளின் நிமித்தமாக இக்கல்லூரிக்கு எத்தனை முறை வருகை தந்தாலும் அத்தனை முறையும் இக்கட்டான நேர இடைவெளிக்கு மத்தியிலும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவர் கண்மணிகளையும் கண்டு அன்பு வார்த்தைகள் பேசி கனிவான அறிவுரை கூறி நலம் விசாரித்து எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக நினைத்து இன்றளவும் சற்று பாசம் குறையாதவரான எஃப்எஸ்டே சபையின் தலைமை சகோதரி அவர்களை நன்றியை ஆற்றுவதற்கு அன்புடன் இருகரம் கூப்பி மேடைக்கு அழைக்கின்றோம். அவையோர் அனைவருக்கும் எனது நண்பர்கள் வணக்கம். ரொம்ப பசியா இருக்கேன். ஆமான்னு கேட்குது சத்தம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நாளில் எல்லா புகழும் மகிமையும் போற்றுதலும் இறைவன் ஒருவருக்கு உரித்தாக்குங்க. ஆயர் அவர்கள் ஒரு முக்கியமான பணியின் நிமித்தமாக அவர் சென்று விட்டார். அவருக்கு சபையின் சார்பாக இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருள் தந்தை ஜோ அருண் அவர்கள் இந்த கல்லூரி ஆரம்பித்ததிலிருந்து கடந்த 6 வருடமாக நமது சபையின் நிர்வாகத்தோடு இணைந்து இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கும் நலனுக்கும் தனது பங்களிப்பை தந்திருக்கிறார். இயேசு சபை குருவானவராக இருந்து பல்வேறு பணிகள் இருந்தாலும் நமது கல்லூரி வளர்ச்சி பணிகளில் அவரின் உடனிருப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே சபை சார்பாக அருட்தந்தை அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து கௌரவப்படுத்த விரும்புகிறது சபை. அடுத்ததாக நமது சிங்கம்புணரி பகுதியிலே ஆன்மீக வழியில் அருள் சகோதரிகளுக்கு உறுதுணையாக இருந்து எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை தந்து கொண்டிருப்பவர் நமது சிங்கம்புணரி பங்கு தந்தை ஆயருடன் சென்றிருக்கிறார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியின் வளர்ச்சி பணிகளிலே மிக முக்கியமானது கட்டிடம். அந்த கட்டிடத்தை மிக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார். மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. அழகு நிறைந்து இருக்கிறது வாயில் முகப்பு. இதற்கு சொந்தக்காரர் பொறியாளர் அவர்கள் அகஸ்டஸ் அவர்கள். அருட்தந்தை ஜோ அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த கட்டிடங்களை அவர் வடிவமைத்திருக்கிறார். மிக நுணுக்கமாக அதை செய்திருக்கிறார். நான் அவரோடு பயணித்த இந்த 2-3 வருடங்களில் அவரிடம் நான் பார்த்தது மிகவும் நேர்மையான ஒரு மனிதர், இறை பக்தி மிகுந்தவர். தான் செய்கின்ற செயலை நுணுக்கமாக செய்ய வேண்டும், அதை நன்முறையில் செய்ய வேண்டும். கட்டிடம் எந்த காலத்திற்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர் ஆர்வத்தோடு செய்வதை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன். மிக வடிவமைப்பதில் கைதேர்ந்தவர். அத்தகைய அருளாளர் அகஸ்டஸ் அவர்களை மேடையில் அன்போடு அழைக்கிறேன். சபை அவர்களை நல்லாடை அணிவித்து கௌரவிக்கிறது.
கல்லூரியின் செயலர் சகோதரியும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தது ஜோ அருண் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். சிங்கமுலரி பங்கு தந்தை வந்திருக்கிறார். அவரை நன்றியோடு கௌரவப்படுத்துகிறோம். கட்டிட பொறியாளரோடு இணைந்து இந்த இடத்திலே பணியாளர்கள் மிக நேர்த்தியாக பணி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ராமகிருஷ்ணன் நல்ல ரவுண்ட் அடிச்சு அவர்களுடைய கால் படாத இடமே இங்கு இல்லை. அத்தகைய ஒரு சுறுசுறுப்பான ஒரு பையனாக நீங்கள் அவரை பார்த்திருப்பீர்கள். என்ஜினியர், ஆனால் எல்லா வேலைகளிலும் நேர்த்தியாக செய்யக்கூடிய பையன். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறது சபை. கல்லூரியின் செயலர் சகோதரி அவருக்கு நல்லாடை அணிவித்து கௌரவப்படுத்துமாறு கேட்கிறேன். Mr. Alauddin. இவர் சாருடைய அக்கௌண்டன்ட், வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பவர். அவர் பலமுறை இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறார். அவரை இந்த நேரத்திலே கௌரவப்படுத்துகிறார். மேசனாக மிக அருமையான பணியாற்றி மிஸ்டர் கே சண்முகம் அவர்கள். சென்ட்ரிங் ஒர்க் எல்லாம் மிக சிறப்பாக செய்த மிஸ்டர் பரமசிவம் அவர்கள் வருகிறார். எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பார்த்த பி சங்கர் அவர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை உருவாக்கிக் கொள்கின்றோம். கார்பென்ட்ரி ஒர்க் பார்த்த மிஸ்டர் எல் ஆனந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றோம். பெயிண்டிங் மிக சிறப்பாக செய்திருக்கின்ற மிஸ்டர் எம் மன்சூர் அவர்கள் அவர்களை நம்மளோடு டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் மிக அருமையாக பார்த்திருக்கிற மிஸ்டர் ஜி பிரகாஷ் அவர்கள் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் அனைவரோடும் இணைந்து பணியாற்றியவர்களுக்கு உரிய நன்றியை தெரிவிக்கும் வகையிலே மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொருட்கள் தரப்படுகின்றன. அவர்கள் மற்றவர்கள் அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள். மிஸ்டர் ராமகிருஷ்ணனும் மிஸ்டர் அலாவுதீனும் இதனை பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லாம் கையில் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இப்போ மேடைக்கு வந்திருப்பவர்கள் நமது பார்வைக்கு உரியவர்கள். திரைக்கு பின்னால் இருந்து நிறைய பணியாளர்கள் இந்த கட்டிடத்தினுடைய செயல்பாடுகளுக்காக பணிபுரிந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் இந்த நேரத்திலே சபை நன்றி சொல்கிறது. எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் மிக நேர்த்தியாக பாதுகாப்போடு இந்த கட்டிடங்கள் முடிவு பெற்றிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே திருவாளர் அகஸ்டஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சபை சார்பாக எங்களது நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக கல்லூரியின் செயலர் சகோதரி சூசை மேரி அவர்கள், இந்த கல்லூரிக்கு அவர்கள் செயலராக பொறுப்பெடுத்ததிலிருந்து பல வேலைகளை முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள். கட்டிட பணிகளுக்கான நிதி ஆதாரம் சபை தலைமையகத்திலிருந்து தரப்பட்டது. இந்த வடிவில் இந்த பக்கம் அந்த எர்வின் பிளாக் நமக்கு சென்ட் தாமஸ் ஃபவுண்டேஷன் எப்பவுமே சபைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள். அதனுடைய பிரசிடென்ட் ஜாக் அப்படிங்கிறவங்க, எலிஸ் அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய பையன் இறந்தது நினைவாக இந்த கட்டிடம் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றது. மீதி மற்ற எல்லா கட்டிடங்களும் சபை பல்வேறு நிறுவனங்களிலிருந்து நிதியை வாங்கி சிங்கமுனரி கல்லூரிக்காக பயனுள்ள விதமாக அதை பங்களித்திருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே சபைக்கும் சபை நிர்வாகம் சார்ந்த ஆலோசகர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறுகின்றோம். அடுத்ததாக இதனுடைய உள்கட்டமைப்புகள் எல்லாம் பர்னிச்சர்ஸ் மற்ற தேவைகள் அனைத்துமே சகோதரி சூசை மேரி அவர்கள் அயல் நாட்டுக்கு எழுதி போட்டு அதன் வழியாக வந்த பணத்தை வைத்து நாம் நிறைய பொருட்களை அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் எடுத்து அதை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே சபை அவர்களை பாராட்டி கௌரவப்படுத்த விரும்புகிறது. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக கல்லூரியின் வளர்ச்சி பணியில் மாணவிகள் நீங்கள் நன்கு படிக்கவும் ஆசிரியர்களை நேர்வழியில் நடத்தி செல்லவும் கல்லூரியின் முதல்வராக இருந்து தனது தனிப்பட்ட திறமையால் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கல்லூரியின் முதல்வர் சகோதரி மார்கரெட் பாஸ்டின் அவர்களை சபை கௌரவப்படுத்துகிறது. பாராட்டுகிறது. இந்த இல்லத்தின் தலைமை சகோதரி கல்லூரியின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்கின்ற அக்கவுண்டன்ட் சிஸ்டராக அவர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஆயருடன் சென்றிருப்பதால் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடன் இருந்து இந்த கல்லூரியின் வளர்ச்சியில் எவ்வாறு சகோதரிகள் உழைக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து செயல்படுவதில் பேராசிரியர்கள் நீங்கள் ஒத்துழைப்பு தருகிறீர்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டையும் இறை ஆசிரியரையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடைசியா மாணவ மனிதன் பசியோடு இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்காலம் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்புகின்ற எல்லா நலனையும் கடவுள் உங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்றும் ஞானத்திலும் அறிவிலும் நல்லொழுக்கத்திலும் நீங்கள் வளர்வதற்கு இந்த கல்லூரி உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற ஆசிரியரோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பெருக்குடன் நல்லவர்களை நினைவுபடுத்தி கௌரவப்படுத்திய நல்லாசி விளங்கிய தலைமை அணிக்கு எங்களது நன்றிகள். கல்லூரியின் முக்கியமான நிகழ்வுகளில் பங்கேற்க வருகின்ற பொழுதெல்லாம் சிரித்த முகம் மாறாது மிக எளிமையாக அன்பு பாராட்டி அனைவரிடத்தும் நலம் விசாரிக்கக்கூடியவர், பல்துறை வித்தகர். குறிப்பாக கல்லூரி மாணவிகளிடம் ஒரு தோழர் போல் பேசி அவர்களிடம் படிப்பின் தரத்தை கேட்டறியக்கூடியவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்கள். அவர்களை இவ்வேளையில் நல்லுரை ஆற்றுவதற்கு அன்புடன் கரம் குட்டி மேலே அழைக்கின்றோம். எல்லாருமே பசியா இருக்கலாம் கேட்டுட்டு அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. அதாவது மாட்டினா இப்படி மாட்டுங்க. அதாவது ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணி கொள்ளலாம் போனான். என்ன அந்த மாதிரி தெரியுங்களா?
வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் போனாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என் மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. டப்புன்னு வந்து உட்கார்ந்து அவன் பேசுறது வந்து சும்மா கடிகாரத்தை பார்த்து பேசல, கேலண்டரை பார்த்து பேசிக்கிட்டு பேசிட்டே இருந்தான். இருக்கிறவன் 3 நாள் எடுத்துச்சு போயிருக்கான், திட்டிட்டு வேற போயிருக்கான். ஆனா இவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்து என்னடா 2 மணி நேரம் பேசினேன் இன்னும் உட்கார்ந்து இருக்கேன். போய் அவர்கிட்ட போய் எப்பா வேகமா போனேன், இங்க போனேன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போனேன். அப்புறம் உட்கார்ந்து இருந்தா நான் 2 மணி நேரம் பேசுறேன், நீ கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க ஏன் உயிரோட இருக்கும்போது நான் ஏன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு உட்கார்ந்துருக்கியா? அது மாதிரி தான் நானும் உட்கார்ந்துருக்கேன். நான் 2:45 எந்திரிச்சு சென்னையில் எந்திரிச்சு 4 மணிக்கு வண்டியில ஏறி உட்கார்ந்து இங்க வந்தா இன்னும் எனக்கு வழி திருமணம் கூத்து பார்த்த மாதிரியே இருக்கு. அதனால நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு விரும்புறேன். அது பதிலாக நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஏன் அந்த பாட்டு பாடுறேன்னு சொல்றேன், அதாவது இந்த கல்லூரி தொடங்கும் போது இந்த கட்டடம் வந்து ஒரு குதிரைராயம் மாதிரி இருந்துச்சு, சின்ன மாதிரியா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு ஓகே, காலேஜுக்கு செட் ஆகாது. அப்படி நினைக்கும் போது அந்த முன்னாடி இருக்கிற அந்த யாருக்கு தெரியுமான்னு தெரியல, முன்னாடி இருக்கிற அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாயில் நுழைவாயில், அது வந்து நீங்க இட்டலிக்கு எப்போது போனீங்கன்னா 3வது இட்டலி ரோம் திரும்பி உள்ள நுழையும் போது ஒரு கேட் இருக்கும். அதனுடைய ஒரு 50% காப்பி நான் எடுத்து அதை வரைஞ்சு சார் காட்டினேன். சார் கேட்ட பார்த்துட்டு தான் உள்ள வரணும், உள்ள வந்து பார்த்த பிறகு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல. எப்பவுமே நீங்க வந்து கட்டுரை எழுதும் போது தொடக்கம் நல்லா இருக்கணும், இடையில எதையாவது போட்டு கடைசியில கட்டாண்டியும் சொல்லிடும். பேச்சிலையும் கூட தொடக்கத்தில் நல்லா இருக்கணும், நல்லா பேசுவாங்க. அப்புறம் அப்படி நான் கூட பரவாயில்ல கேட்டாங்க என்ன. அதனால நிறைய பேரு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். உள்ள வரவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, வழியில போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய கல்லூரியா போல, ஆனா எவனும் உள்ள வர மாட்டாங்க. வந்தது நீங்க நிறைய பேரு இந்த கேட்ட பார்த்துட்டு அட்மிட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அட்மிஷன் வாங்கினாங்க. 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கை கொடுங்க. இதெல்லாம் யார் பிள்ளைங்க போயிட்டாங்களா? போனாட பார்க்கல, இது முடிச்சு போயிட்டாங்களா? முதல்ல வந்த குரூப் இல்ல இல்ல ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப் நீங்க கேட்டுப்பாங்க. அவங்க தொடங்கும் போது ஒண்ணுமே மாதிரியா இருந்துச்சு. சிஸ்டர் மார்கரெட், எந்த சிஸ்டர்ஸ் சூசபெட் சிஸ்டர் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வளர்த்து இன்னமும் இது குழந்தை. ஒரு குழந்தைய வந்து ஒரு தாய் எப்படி வளர்க்கணுமோ அது மாதிரி வளர்க்கணும். அது பொறுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு கல்லூரியோ ஒரு நிறுவனத்தையோ தொடக்க காலத்துல நீங்க வளர்க்கணும் அப்படின்னா ஒரு தாயை போல 6 வருஷம் இருக்கணும். ஏன் ஒரு குழந்தைய வளர்க்குறது எப்படி ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் சொல்லுவாங்க, அதான் இம்பார்ட்டன்ட். அப்ப சொல்லிக் கொடுக்கறது தான். எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, 50 பைசா கொடுத்து 50 பைசா வச்சுக்க கையில, விரும்பினா சாப்பிட, இல்லைன்னா யாருக்கும் கொடுக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பத்திரமா வச்சுக்கா குடிக்குவாங்க, பத்திரமா வச்சுதான் குடிக்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து பையன் வச்ச இப்படியே பார்ப்போம். ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் குடிக்கிற மாதிரி தெரியும், வாக்கியார் கூட குடிக்குவாங்க. கடைசியில பார்த்தா ஈவினிங் பார்த்தா அது ஹோட்டல்ல வெளியே போயிடும். நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த 5 வருஷத்துல பார்த்தீங்களா, அதான் இந்த 5 வருஷத்துக்கு நீங்க அதுல இருக்கிறீங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. ஒரு குழந்தைய பார்க்கணும் அப்படின்னா ஒரு தாய்க்கு இருக்கிறது வந்து நோய் நொடி இல்லாம, அந்த குழந்தைக்கு ஒத்துக்காது, அந்த சாப்பாடை சாப்பிட்டா பால் வராது அப்படின்னு எங்க அம்மா எல்லாம் என்னை அப்படி வளர்த்துக்கிறாங்க. அம்மா படிச்சுன்னா தலைமாட்டில் உட்காந்துருப்போம். அவங்க சேலை பார்த்தீங்கன்னா அந்த சேலை வந்து பல்வேறு உபயோகப்படுது, பல்வேறு யூசேஜ் வரும்.
அதில் தூங்குவான், அதில் தான் மழை வந்துச்சுன்னா போத்திக்குவான். அந்த பாடம் தான் நம்ம பாடம். அது மாதிரி நீங்க இருக்கணும். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். கேள்விப்பட்டீங்களா? கேட்டு எத்தனை பேர் கேட்டுறீங்க? அந்த ஆகாயத்தை போல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலே என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் அப்பாவும் சேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் இடுப்புகள் கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியது பூஞ்செலதானே வண்ண பூஞ்செலதானே வெறுதல் வீட்டுல நான் படுத்து கிடந்ததும் பூஞ்செலதானே வண்ண பூஞ்சொலதானே ரெக்கையன காயில் போது வாழவில்லா தெரியும் இது போல சேலையில சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையில சும்மா இருக்கும் நீ செலகட்டி அரைச்சது நீ சக்கரையாயிருக்கும் செலகட்டி அரைச்சது நீ சக்கரையாயிருக்கும் அப்பாவும் சேர அந்த ஆகாயத்தை போல அப்பாவும் சேர சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உமன் அப்படிங்கிறத தயவு செய்து எந்த ஒரு அப்பொழுது இல்லாமல் எந்த நோய் நொடி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அருட்சகத்தையும் நீங்களும் உடல் உழைப்பாளர்களும் 6 வருஷத்துக்கு பாதுகாக்கணும்னா இந்த ஏரியாவில் உங்களை அடிக்க யாருமே கிடையாது. அதனால் இந்த சிறப்பான கல்லூரியாக வரும். நான் சொன்னேன் இங்கே முதல்ல இனாகிரேஷன் பண்ணும்போது வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டு சொல்லும்போது நான் சொன்னேன் எனக்கு வந்து கர்நாடகா நான் சொல்றதெல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஊருக்காரங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்நாடகா இந்த ஏரியாவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஒளி விளக்கா இந்த கல்லூரி வரும், கண்டிப்பா வரும். அதுக்கு நீங்க தான் ஒரு காலத்துல நான் இருக்கிறேன்னா இல்லையோ ஒரு காலத்துல வந்து இது ஒரு பல்கலைக்கழகமாக மாறுறதுக்குரிய எல்லா தன்மைகளும் இருக்கு. வாழ்க்கை தொடர்ந்து வரேன், மீண்டும் மீண்டும் வருவேன். இது 6 வருஷம் வளர்ற வரைக்கும் நான் வருவேன் என்பதையும் உறுதியாக சொல்லிக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். பசி யாரை மறந்தாலும் கண்ணன் சாரை மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த இடம் வாங்குறதுக்கு அவர் கூடவே நடந்தது. நான் இந்த கல்லு முள்ளுமா இருக்கும், தருவம் காடா இருக்கும், கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. இந்த இடத்த வாங்கிட்டீங்க சிஸ்டர், இந்த இடத்த வாங்குங்க சிஸ்டர், இந்த காலேஜ் கொண்டு வாங்க சிஸ்டர் இப்படின்னு சொன்னார். ரொம்ப நாளாக நம்ம எஃப்எஸ்டே சிஸ்டர்ஸோட ஸ்கூல்ல இருந்து இங்க வரைக்கும் நல்ல முறையில் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு எல்லாரும் சேர்ந்து நல்ல கையெழுத்து வரணும். அவங்களெல்லாம் இல்லைன்னா இந்த இடத்த வாங்கிக்கவே முடியாது. முக்கிய காரணமாக இந்த கல்லூரிகளை காரணமாக இருந்தவர் அவர்களை வந்து பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.
எல்லாத்துலேயும் திருப்பி நாங்கள் ரொம்ப ஒரு 1 வீக்காக எல்லா ஃபோட்டோவையும் கலெக்ட் பண்ணி ரொம்ப மிக அருமையாக செய்திருந்தோம். ஆனால் கடவுளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறாரு போல இருக்கு. எல்லாரும் பசியாக இருக்காங்க. அந்த ஒர்க்கால் இல்லைமா அதனால ரொம்ப இல்லை ஸ்லைட்டாக ஒரு வார்த்தைகளில் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Reverend fathers and sisters, distinguished guests, members of the faculty, official, non-teaching staff, alumni, respected parents, benefactors, well-wishers, beloved students, ladies and gentlemen, I warmly thank you one and all. On behalf of St. Joseph's College, it is my privilege to propose a vote of thanks on this special occasion. My heart fills with lots of gratitude and respect for our distinguished guests for not only sparing their invaluable time for us to praise this occasion, but also for enlightening us with their commendable talk. On behalf of the management and the entire fraternity of the Institute, first of all, I render my sincere thanks to the Almighty God for making today's event a grand success. By His blessings and grace, we are able to make the event what it was. On behalf of the entire Institute, I would like to thank our Honorable Chief Guest, Reverend former Bishop of Sivagangai, Susi Manikam, who is an able administrator and spiritual mentor, for praying and bringing the Lord's blessings upon her and upon us and making this day a memorable one. This program would be incomplete without His presence and inspiring words. We thank and express our heartfelt gratitude to you from the bottom of our hearts. We thank you, Bishop. We also turn our hearts in gratitude to all the con-celebrants for your graceful presence and valuable prayers. Thank you for this. There is an eminent personality amidst us who deserves our gratitude in abundance. She is a person with joy and service, vibrating love for the needy, and with a challenging vision for the future. She is none other than our dear sister S.J., the Superior General who gives warmth to many hearts with her gentle and thoughtful deeds. She consoles and guides everyone who approaches her. Thank you, sister, for your care and love for each one of us, and in special way for arranging this function to bring us together. Thank you, sister. A good leader is always surrounded and supported with great advisors. Our FSJ congregation consists of committed team of counselors and administrative staff. We at large thank all our counselors for their blessings and constructive advice, and the administrative staff for their wholehearted commitment and assistance rendered throughout the year. Thank you, sisters. We earnestly express our appreciation to Sister P.S. Celia, General Treasurer, and her team in absentia for their prudent guidance and for helping us with their maintenance and technical support, which indeed helped us deliver our duties more efficiently. Thank you, sisters. It is wonderful to think of Sister Stella Rathinam, the provincial superior who takes care of the well-being of younger ones, makes them feel happy and comfortable even if great deals of sacrifice demands of her. Yes, I am sure all have felt it. Thank you for your selfless love and concern for us. With thrilled hearts of joy and happiness, we thank our dear Sister Angelique Wilson, the provincial superior, and her team for her timely guidance and support in each and every moment of her life. We are very thankful to the former Mother General, Reverend Sister Vinachia, for her amiable presence and overwhelming support. Reverend Fathers and Sisters, thank you all. I also extend my thanks to superiors of our neighbor convents and also to the community sisters. We thank our benefactor Mr. Jack and his family for their generous gift to our college. We are thrilled to have your support. With your donation, we have been able to accomplish this epic law and continue working towards our goals. Truly, the couple has made a difference in the lives of many downtrodden girl children. We express our gratitude in abundance
on this special occasion to the family of Jack. Next, we register our sincere word of thanks to Reverend Father Joe Oren, Director, Loyola Institute of Business Administration, in this auspicious occasion. Your presence in today's function is a source of great encouragement to all of us. We are extremely grateful to your presence and fantabulous address in today's Mass. With your able guidance in the matters of developmental strategies of our college, we will reach the pinnacle and achieve the vision of ours. You have always been a source of inspiration to our ministry. Thank you so much, Father. Next, I would like to thank our respected parish priest, Father Palraj SVD, for leading and inspiring us in working towards the goal of this college. We are thankful to him for his huge support at all times. Thank you, dear Father. Thank you for the help and support. Let us be grateful to the Italian Bishop Conference Rome who made us happy. They are the charming gardeners who makes our souls closer. Our sincere thanks goes to Sister Margaret Bastien, the principal, for her meticulous planning and wonderful organization of celebration, and for taking us to the heavenly empire through her melodious and rhythmic music to praise the Lord twice. Thank you, Sister. We have always experienced the loving accompaniment of persons who are always ready to help us in our needs. Now, I take this opportunity to express our gratitude to Sister Agustina and community and Sister Eliza and community for making this day a happiest eventful one, a long-lasting memory in our life. Thank you, sisters. We would also like to thank the Vishwakarma, Mr. Augustus Manimaran, for constructing such an artistic and beautiful building. You may think that no one notices your hard work, but we do each and every day. The cleanliness and the efficiency of the building is a joy for all of us. Keep up the great work and do accept our heartfelt thanks. Thank you so much, sir. We thank Mr. Ramakrishnan, the helping angel who has internalized our vision and has made it explicitly visible in all his words. Our heartfelt kudos and appreciation to you and for your sincere job. Thank you, sir. We also extend our thanks to Maruti Office Equipment Private Limited, Devamada Enterprises, FJ Trader Lab Instruments and Equipments, Selvi Book House, Book Palace, New INR Book Center, V Green Solution, Sarvodaya Ilakya Pandai, Tamil Panini, Chennai for their timely supply and delivery of goods order. This word of thanks would be largely incomplete without expressing my gratitude to the members of staff and supporting staff for having been working really hard and carrying out all the allotted duties very diligently. Thank you all. We thank people from press for helping us promote the name of the college in a Thanks to the photographer Mr. Ramesh who has taken beautiful pictures of today's event. Thank you, sir. We also thank Father Anthony Swami for making arrangements to telecast this beautiful holy event in Mother Channel. Thank you, Father. Thanks to the person who has taken care of the audio-visual system very nicely so that this function could proceed without any interruption. We also thank our Sister Agustina and team of the chefs, Mr. Murugan, Mr. Dinagaran and Mr. Vijay for preparing delicious and palatable lunch for all. Last but not the least, we thank all our dear students for their utmost commitment and cooperation they rendered throughout the program. We sincerely apologize if we have missed out on somebody. Once again, we thank you all. சிறப்பு விருந்தினர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.